முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாக்கை பிடுங்கும் கேள்விகளால் திணறும் நெதன்யாகு. நீதிமன்றத்திற்குள்ளேயே இஸ்ரேல் பிரதமரை வச்சு செய்த ஊடகவியலாளர்கள். முக்கியமான ஊழல் வழக்குகளில் இருக்கும் நீதிமன்றம். தொடர்ந்து சிதையும் இஸ்ரேல் பிரதமரின் பிம்பம். தொடர்ந்து தாக்குதலை தீவிரமாக்கும் ஹவுதி. இஸ்ரேலுக்கு மரண பயத்தை காண்பித்த ஏமனின் தாக்குதல். ஹிட்லரின் மனநிலைக்கு திரும்பி இருக்கின்றார் நெதன்யாகு. கொடூர மனநிலை குறித்து எச்சரிக்கும் துருக்கி பிரதமர் எர்டோகான். உளவியல் போரை தொடரும் இஸ்ரேல். உறுதியான மனநிலையால் ராணுவத்தை சிக்க வைக்கும் காசா. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நீதிமன்றத்திலேயே நெதன்யாகுவை கேள்விகளால் தொலைத்தெடுத்த ஊடகவியலாளர்களால் பதற்றமான சூழல் உருவானது. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புக்கிடையேயான போரில் இதுவரை காசா பகுதியில் லான்செட் இதழின் ஆய்வின்படி 70,000-க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கின்றனர். அவர்களில் 59.1% பெண்கள், குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் ஆவர். 1,64,000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தீவிரமாக செயல்பட்ட கத்தார் மீதும் இஸ்ரேல் தனது தாக்குதலை நடத்தியுள்ளது. அதனால் இஸ்ரேலுக்கான ஆதரவு போக்கிலிருந்து கத்தாரும் திரும்பி இருக்கின்றது. ஐநாவில் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக பேசத் தொடங்கி இருக்கின்றன. காசாவில் நடக்கும் அத்துமீறல் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையகத்தின் உயர் ஆணையர் வோல்கர் டர்க்கிற்கு எதிராக ஐநா ஊழியர்களே எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியிருந்தனர். மற்றொரு புறம் இஸ்ரேல் பசியையும் ஓர் புறம் ஆயுதமாக பயன்படுத்துகிறது என ஐநாவில் ஐரோப்பிய ஒன்றியம் விமர்சித்திருந்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலின் மீதான அதிருப்தி வெளிப்பட தொடங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் இஸ்ரேல் நேற்று மீண்டும் காசா மீது தரைவழி, வான்வழி தாக்குதலை தொடங்கியிருப்பதாக பாலஸ்தீன ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரை நோக்கி போர் விமானங்கள், பீரங்கிகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் கடுமையாக தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலின் மத்திய பகுதியில் வசிக்கும் மக்கள் கூட இந்த தாக்குதல்களின் அதிர்வுகளை உணர்ந்ததாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஹமாஸ் பிடியில் பிணை கைதிகளாக உள்ளவர்களின் குடும்பத்தினர் பிரதமர் நெதன்யாகுவின் ஜெருசலம் இல்லத்திற்கு வெளியே போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றனர். தரைவழி தாக்குதல் தங்களின் அன்புக்குரியவர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர். அதனால் இஸ்ரேல் பிரதமரின் செயலுக்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்யும் அவர்கள் பிரதமர் இல்லத்திற்கு முன்பே டென்ட் அமைத்து போராட்டங்களை தொடங்கி இருக்கின்றனர். சொந்த நாட்டிலேயே தனக்கான ஆதரவு மனநிலை சரிந்து வருவதால் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிற்கு சிக்கல் கூடியிருக்கின்றது. இதற்கிடையில் இஸ்ரேலிய திரைப்பட தயாரிப்பாளர் அர்னான் மில்சன் மற்றும் ஆஸ்திரேலிய தொழிலதிபர் ஜேம்ஸ் பேக்கர் ஆகியோரிடமிருந்து விலை உயர்ந்த பரிசுகளான சிகார், ஷாம்பெயின் மற்றும் நகைகளை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வரி சலுகைகள் வழங்கியதாக நெதன்யாகு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல இஸ்ரேலின் முன்னணி நாளிதழான எதியோத் அஹ்ரோனோத் மற்றும் அதன் வெளியீட்டாளர் அர்னோன் மோசஸ் ஆகியோருடன் பேரம் பேசி தனக்கு சாதகமான செய்திகளை வெளியிடுமாறு மோசஸிடம் கேட்டதாகவும் அதற்கு பதிலாக அந்த நாளிதழின் முக்கிய போட்டியாளரான இஸ்ரேல் ஹயோமிற்கு எதிராக சட்டங்களை இயற்றுவதாக உறுதியளித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மற்றொரு முக்கிய வழக்காக இஸ்ரேலின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான பெசக்கின் கட்டுப்பாட்டு பங்குதாரர் ஷால் எலோவிச் என்பவருக்கு ஆதரவாக முடிவுகளை எடுத்ததாகவும் அதற்கு ஈடாக எலோவிச்சின் செய்தி இணையதளமான பாலாவிற்கு சாதகமான செய்திகளை வெளியிடுமாறு நெதன்யாகு கோரியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இப்படி அதிகார துஷ்பிரயோகம், லஞ்சம் போன்ற குற்ற வழக்குகளில் சிக்கியிருக்கும் நெதன்யாகு தொடர்ந்து வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகி வருகின்றார். சமீபத்தில் வழக்கு விசாரணைக்காக ஆஜரான நெதன்யாகுவிடம் எதிர்பாராத விதமாக ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். அதில் உங்கள் மீதான ஊழல் வழக்குகளை திசை திருப்பவும், சிறைக்கு செல்வதை தவிர்க்கவும் பணைய கைதிகளை வைத்து விளையாடுகின்றீர்களா? இந்த வழக்குகளின் மீது மக்களின் கவனம் சென்று விடாமல் இருக்க போர் பதற்றத்தில் வைத்திருக்கின்றீர்களா என்று சரமாரியாக கேள்வி கணைகளை தொடுத்திருக்கின்றார். இந்த கேள்விகள் மூலமும் மக்களின் போராட்டங்களின் மூலமும் நெதன்யாகுவின் சாயம் தற்போது வெளுத்து வருகின்றது. விமானங்களை திணறச் செய்த ஏமன் ஏவுகணைகளால் இஸ்ரேல் பதற்றமடைந்திருக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவம் செங்கடல் துறைமுகமான அல் ஹுதைதாவில் உள்ள ஹவுதி தளங்கள் மீது செவ்வாய்க்கிழமை வான்வழி தாக்குதல்களை நடத்தியது.
இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி தரும் வகையில் ஏமன் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இது தொடர்பாக இஸ்ரேல் அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஏமனிலிருந்து வந்த ஏவுகணைகள் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறித்து அழிக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளது. எதியோத் அக்ரோனோத் என்ற நாளிதழின் செய்தியின்படி இந்த தாக்குதலால் மத்திய இஸ்ரேலில் உள்ள ஜெருசலேம், குஷ்டான், ஷெபலா, ஜூடியா, யார்கோன், சமாரியா மற்றும் லச்சிஷ் உள்ளிட்ட பல பகுதிகளில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலிகள் ஒலித்ததாக தெரிய வருகின்றது. மேலும் இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் நிலவியதாகவும் இஸ்ரேலின் தலைநகரமான டெல் அவீவில் உள்ள பென்குரியன் விமான நிலையத்தின் சேவைகள் சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அந்த பத்திரிகை தெரிவித்துள்ளது. இதனால் தரையிறங்க வந்த பல விமானங்கள் வானத்திலேயே வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. இஸ்ரேல் பேசல் நகரங்களில் இருந்தும் ட்ரேட் ஏர் விமானம் புட்டாபெஸ்ட் நகரத்திலிருந்தும் உஸ்பெகிஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானம் தாஷ்கண்ட் நகரத்திலிருந்தும் வந்து கொண்டிருந்ததாகவும் ஹவுதிகளின் தாக்குதலால் வான்வெளி மூடும் சூழல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. வான்வெளி மீண்டும் திறக்கப்படும் வரை இந்த விமானங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது என்றும் அந்த நாளிதழ் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து இஸ்ரேலை போர் பதற்றத்தில் வைப்பதில் ஹவுதிகளும் ஈரானியர்களும் வெற்றி பெறுவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேலிய அரசு கொடூரமான பாசிச கொலைகார மனநிலைக்கு மாறியிருக்கிறது என்று துருக்கி அதிபர் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஹமாஸ் அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்திய கத்தாரின் மீது இஸ்ரேல் ராணுவம் கடந்த வாரம் தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் கத்தாரில் அவசர கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான், ஈரானிய அதிபர் மசூத் பெசஷ்கியான் மற்றும் துருக்கி அதிபர் ரெசிப் தயிப் எர்டோகன் உள்ளிட்ட தலைவர்களும் இஸ்ரேலை அங்கீகரித்த ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், எகிப்து, ஜோர்டான் மற்றும் மொராக்கோ போன்ற நாடுகளின் பிரதிநிதிகள் என்று சுமார் 60 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இந்த அவசர கூட்டத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகளை தடுக்க அனைத்து நாடுகளும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த கூட்டம் முடிந்து நாடு திரும்பிய துருக்கி அதிபர் எர்டோகான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஹிட்லர் தனக்காக காத்திருந்த தோல்வியை முன்கூட்டியே பார்க்க முடியவில்லை, அதே இறுதி விதியை நெத்தன்யாகுவும் சந்திப்பார் என்று கடுமையாக பேசிய அவர், கொள்கை ரீதியாக நெத்தன்யாகு ஹிட்லரின் உறவினர் போன்றவர் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழு மீதான தாக்குதல் மூலம் சர்வதேச ஒழுங்கு மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு ஒரு பகிரங்க சவால் விடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இஸ்ரேலின் தலைமை தங்கள் தீவிரமான மனநிலையை பாசிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு கொடூரமான கொலைகார மனநிலையாக மாற்றியுள்ளது என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். மேற்குலக நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது இஸ்ரேல் மீது மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று கூறிய துருக்கி அதிபர், ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த விவகாரம் மீண்டும் எழுப்பப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். மேலும் வரவிருக்கும் ஐநா பொதுச்சபையில் மனித நேயத்திற்கான ஆதரவு பரந்த அளவில் கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். காசா நகரில் இஸ்ரேல் ஒரு தீவிரமான உளவியல் போரை நடத்தி வருவதாக அதிகாரிகள் மற்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். காசாவை கைப்பற்றும் நோக்கில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 11 அன்று தாக்குதலை மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவம் உயரமான கட்டிடங்கள், வீடுகள் மற்றும் முகாம்களையும் தங்கும் இடங்களையும் தாக்கி வருகின்றது. அதே சமயம் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு தெற்கு காசாவில் கூடாரங்கள், உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் காத்திருக்கின்றன என்ற செய்திகளையும் பரப்பி வருகின்றது. இந்த பரப்புரைகள் பாலஸ்தீனியர்களை தெற்கு பகுதிக்கு செல்லும்படி பயமுறுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. தொடர்ந்து குடியிருப்பாளர்கள் மத்தியில் பீதியையும் ஹமாஸிற்குள் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் நோக்கம் கொண்ட இந்த செய்திகளால் அங்கு இருக்கும் மக்கள் கடும் குழப்பத்திற்கு ஆளாகின்றனர். அதே நேரம் இந்த பரப்புரைகள் இருந்த போதிலும் காசா நகரில் வசிக்கும் 1 மில்லியன் மக்களில் பெரும்பாலானோர் அங்கேயே அவர்கள் தங்கியிருந்த இடத்தை விட்டு வெளியேறவே இல்லை என்று மேரிவ் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. மேலும் கடந்த காலங்களில் குடியிருப்பாளர்கள் டாங்குகளை பார்த்ததும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி ஒளிந்தனர். ஆனால் இப்போது எது நடந்தாலும் அவர்கள் பகுதியை விட்டு நகர மறுக்கின்றனர் என்றும் அந்த நாளிதழ் குறிப்பிட்டிருக்கின்றது. இஸ்ரேலின் இந்த முயற்சியில் எதிர்பார்த்ததை விட மிக குறைவான குடியிருப்பாளர்களே வெளியேறியிருப்பதால் இஸ்ரேல் ராணுவத்திற்கு பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டதாக வால்லா செய்தி நிறுவனம் இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. இந்த உளவியல் தாக்குதல்கள் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அரசால் ஆகஸ்ட் 8 அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்தின் ஒரு பகுதி என்றும் காசா
பகுதி படிப்படியாக மீண்டும் ஆக்கிரமிக்கப்படும் பெரும் சதி பின்னணியில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாக்கை பிடுங்கும் கேள்விகளால் திணறும் நெதன்யாகு. நீதிமன்றத்திற்குள்ளேயே இஸ்ரேல் பிரதமரை வச்சு செய்த ஊடகவியலாளர்கள். முக்கியமான ஊழல் வழக்குகளில் இருக்கும் நீதிமன்றம். தொடர்ந்து சிதையும் இஸ்ரேல் பிரதமரின் பிம்பம். தொடர்ந்து தாக்குதலை தீவிரமாக்கும் ஹவுதி. இஸ்ரேலுக்கு மரண பயத்தை காண்பித்த ஏமனின் தாக்குதல். ஹிட்லரின் மனநிலைக்கு திரும்பி இருக்கின்றார் நெதன்யாகு. கொடூர மனநிலை குறித்து எச்சரிக்கும் துருக்கி பிரதமர் எர்டோகான். உளவியல் போரை தொடரும் இஸ்ரேல். உறுதியான மனநிலையால் ராணுவத்தை சிக்க வைக்கும் காசா.